தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் அதிகாரம் 25 வசனம் 25. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த புதிய நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். புதிய ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. புதிய நன்மையினால் எங்களை நிரப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புதிய கிருபைகளினாலே கத்தர் இந்த நாளை நிரப்புகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். கத்தர் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே, இன்றைக்கு ஆத்மாவிலே தோய்ந்து ஆண்டவரே, ஆத்மாவிலே விடாய்த்து போய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தர் பரலோகத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நற்செய்தியை நீங்க கொடுக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, வாழ்க்கையில தோல்வியை கண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் இன்றைக்கு கொடுக்கிற நற்செய்திக்காக நன்றி அப்பா. அதை இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வேலை பார்க்கிற இடங்களிலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நற்செய்திகள் வரட்டும் ஆண்டவரே. வியாபாரத்திலே உம்முடைய பிள்ளைகளுக்கு நற்செய்தி வரட்டும் ஆண்டவரே. எந்த முயற்சிகளை எடுத்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த காரியத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நற்செய்திகள் கிடைப்பதாக ஆண்டவரே. நற்செய்தியை அனுப்பும்படிக்கு இன்றைக்கு தேவ தூதர்கள் இறங்கி உம்முடைய பிள்ளைகளுடைய பாளையங்களுக்குள்ளே உலாவட்டும் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு நற்செய்திகள் வரட்டும் ஆண்டவரே. அப்பா, தூர தேசத்திலிருந்து வர வேண்டிய நற்செய்திகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு வரட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியத்தின் பாதையிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நற்செய்தியை கத்தர் அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நற்செய்திகள் வரட்டும் ஆண்டவரே. கற்பத்தின் கண்ணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நற்செய்திகள் வரட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா, ரட்சிப்புக்காக காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் ரட்சிப்பு என்கிற நற்செய்தியை கத்தர் இன்றைக்கு நீர் அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் அந்த நற்செய்தியை நீங்க கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, வாஞ்சையோடு ஆண்டவரே, தாகத்தோடு ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் அற்புதங்களை செய்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, கத்தர் செய்கிற மகத்தான காரியத்துக்காக ஸ்தோத்திரம். அப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயம் மகிழ்ந்து களிகூறும். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.